சட்டமய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன் இந்த ஸ்கேமை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸும் வந்துருந்தது. அதில் நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவு அனலைஸ் பண்ணுறோம். அதில் நீங்கள் சொல்லக்கூடியது, நான் இந்த ஆப்பில் நான் லோன் வாங்கிட்டேன், இது ஒரு ரிஜிஸ்டர்டு பண்ண ஆப்பா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. அது என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லீகலாக என்ன ஒரு பிரச்சனை வரும் அப்படின்றதையும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆன்லைன் லோன், அதாவது இந்த ஆப்பை ஆண்ட்ராய்டு ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் லோன் வாங்கக்கூடிய ஒரு சில அந்த ஆப்புக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர்த்து இது பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய செக்யூர்டு அல்லது பார்த்திங்கன்னா அன்செக்யூர்டு லோனுக்கெலாம் பார்த்திங்கன்னா இது எதுவுமே செல்லுபடியாகாது. ஆண்ட்ராய்டு ஆப்பை பயன்படுத்தி லோன் வாங்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்துருந்தோம். இதில் மக்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நான் இந்த கம்பெனியில் லோன் வாங்கியிருக்கேன், இந்த ஆப்பில் லோன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாலோ அல்லது பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா பார்த்திங்கன்னா அது என்பிஎஃப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை பயன்படுத்தி, ஆண்ட்ராய்டு ஃபோனை பயன்படுத்தி நீங்கள் வாங்கக்கூடிய எந்த ஒரு ஆப்பும் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்டு இல்லை அப்படின்றத நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு இந்தியன் புல்ஸ் அப்படின்னு வச்சுப்போம். அது ஒரு பேங்க்கு, அது பார்த்திங்கன்னா ஒரு ஃபினான்ஷியல் கார்பரேஷன். அது அவங்க ஒரு ஆப் பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா என்பிஎஃப்சி கீழே வருவாங்க. இப்போ ஸ்ரீராம் இருக்குது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அவங்க ஒரு ஆப் பயன்படுத்துனாங்கன்னா அதெல்லாம் பார்த்திங்கன்னா லீகலான ஒரு ஆஸ்பெக்ட்குள்ளே அது எல்லாமே வந்துடும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மற்ற லோன் பார்த்திங்கன்னா வேறு நிறைய சொல்கிறாங்க. கேஷ் பீன், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம வந்துக்கிட்டு இருக்குது. என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250க்கும் மேற்பட்ட ஆப் இருக்குது. 100 ஆப்பை இப்போ பேன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி கரண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா 4 பேரை பிடிச்சிருக்காங்க. 2 பேர் சைனா, 2 பேர் இந்தியன்ஸ். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 100 பேரை வேலைக்கு வச்சு இந்த மாதிரி லோனை நீங்கள் இவ்வளோ கொடுங்க, ஒரு நாளைக்கு 100 லோன் கொடுங்க, அவங்க கட்டலைன்னா திருப்பி நீங்கள் அவங்க மேலே இம்போஸ் பண்ணி நீங்கள் மறுபடியும் காசு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வாடிக்கையான விஷயமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது மாற்றவே முடியாது. இவங்க இன்றைக்கி உள்ளே போனாலும் மறுபடியும் வெளியே வந்துடுவாங்க. நீங்கள் வாங்கிறத நிறுத்திடுங்க தயவுசெய்து. இந்த மாதிரி ஆத்தரைஸ்டு இல்லாத லோன் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பயன்படுத்தி வாங்காதீங்க, ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது, லீகலாக அவங்களால உங்களை என்ன பண்ண முடியும்? ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்க விட்ற அந்த டிஜிட்டல் கந்து வட்டிக்கு எந்த ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் உங்களுக்கு அடிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மந்தமாக காவல் நிலையத்திலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு கால்ஸும் வரவே வராது. எந்த ஒரு காவல் நிலையத்தையும் இதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டு ஆப்பை வச்சு அவங்களால உங்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அப்படியும் மீறி நீங்கள் ஏதோ ஒரு கம்பெனிலேருந்து வாங்கிறீங்க, அது ரிஜிஸ்டர்டு பண்ணதாக இருக்குது. ஏன்னா இன்னும் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஒரு சரியான லிஸ்ட்டு விடலை. இந்த ஆப்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வாங்குறப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கதா பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமான கோரிக்கையும் கண்டிப்பாக நம்ம சார்பாக நம்ம கண்டிப்பாக வச்சிரும். விரைவில் நம்ம ஒரு புகார் லெட்டரும் ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் சீக்கிரத்தில் போட்டுருவோம். அது எல்லாத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன் இன்னும் 2-3 நாட்களுக்குள்ளே. இது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஒரு ஸ்டார்டிங் தான். இன்னும் இது பயங்கர ஒரு பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 5வது சூசைடு இந்தியாவில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட அவங்க கணக்குப்படி பார்த்திங்கன்னா 21,000 கோடி பார்த்திங்கன்னா ஃபண்டு ரொட்டேஷனில் விட்டுருக்காங்க இந்தியாவுக்குள்ளே இந்த ஆப்ஸை பயன்படுத்தி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இது யாருமே வாங்கவே வாங்காதீங்க தயவு செய்து. அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துலேருந்து எனக்கு நோட்டீஸ் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நீதிமன்றத்துலேருந்துலாம் நோட்டீஸ் வராதுங்க. அப்படியும் மீறி வந்தாலும் என்னங்க, ஒரு 2 காசு அல்லது 2.5 காசில் உங்களை பே பண்ண சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் இந்த அளவு ஒரு வட்டி கட்டி அல்லது நீங்கள் இதெல்லாம் பே பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எந்த ஒரு நீதிமன்றமும் சொல்லவே சொல்லாது. அதனால் அதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. லீகல் நோட்டீஸ் தானே, வரட்டும், வந்தால் பணம் கட்டுங்க. நம்ம தான் பணம் வாங்கணும், சூழல் கட்ட முடியல, திருப்பி நம்ம பே பண்ண போகிறோம். இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. பயப்படாமல் இருந்து நீங்கள் இதை எதிர்த்தால் மட்டும்தான் உங்களால் முடியுமே தவிர்த்து நீங்கள் பயந்து பணம் நீங்கள் பே பண்ண திரும்ப அவன் உங்களுக்கான ஒரு அந்த வட்டியை போட்டு கொடுத்துட்டு தான் இருப்பானே தவிர்த்து லோன் உங்களுக்கு அடையாது. இன்னைய நிலைமைக்கு நீங்கள் வாங்கியிருந்தாலும் ஒரே விஷயம் நான் சொல்ல வர்றது, அது சம்மந்தப்பட்ட மொத்த கான்டாக்டையும் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், உங்கள் நம்பரை மாற்றுங்க. ஃபேமிலியில் சொல்கிறாங்களா, ஃபேமிலியில் ரெஸ்பான்ஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்கள். அவனால் நேரடியாக உங்ககிட்ட எதுவுமே பண்ணவே முடியாது. இதே ஒரு ரிஜிஸ்டர்டு பண்ண ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அவன் உங்ககிட்ட கேட்கலாம் தாராளமாக. அவனுக்கு எல்லாம் ரைட்ஸும் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சேனலில் போடுறேன். ஆர்பிஐ அப்ரூவ்டு பண்ண எந்தெந்த
பேங்க்லலாம் வந்து நீங்கள் லோன் வாங்கலாம் இந்த ஆப்பை பயன்படுத்தி, எந்தெந்த என்பிஎஃப்சியில் நீங்கள் லோன் வாங்கலாம் அப்படின்றத இப்போதைக்கு கிடைச்ச ஒரு பிடிஎஃப் வந்து கீழே வந்து டிரைவில் போடுறேன், லிங்கில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனை, அதை வந்து பயன்படுத்திங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. ஃபஸ்ட்டு விஷயம் மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து யாரும் இதை நினச்சி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வந்த மெயில்ஸுக்கு நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து கண்டிப்பாக உங்களோட மெயில்ஸை பார்த்துட்டு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆர்பிஐக்கும் அதுக்கப்புறம் இதை சார்ந்த துறைகள், அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கோரிக்கையை வைக்க போகிறோம். என்னென்னா, இந்த மாதிரி இந்த அன்ஆத்தரைஸ்டு ஆப்பை பயன்படுத்தி லோன் வாங்கின எல்லா பணத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வேவர் பண்ணுங்கள். அது வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் கண்டிப்பாக வைக்கிறோம். அதற்கான ஒரு வீடியோவை கண்டிப்பாக விரைவில் போடுறோம், அது என்னென்ன அப்படின்றத. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு கொடுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தது இந்த லோன் சம்மந்தமான, மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.